ஒரு ஒரு கிராமத்தில் வந்து மின்சார வசதி இல்லை அப்படின்னா அரசாங்கத்துக்கு போச்சுன்னா செஞ்சு முடிச்சிடுறாங்க. ஒரு மலை கிராமத்துக்கு சாலை வசதி இல்லையா, செய்தி சேனல் வழியாக தெரியுது, செஞ்சு முடிச்சிடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இன்னைக்கு ஒரு விஷயம் இந்த இடத்துல பிரச்சனை, சமூகத்தில் ஒரு பிரச்சனைனா அதை அவங்க கவனத்துக்கு கொண்டு போகணும், அதை அவங்க பார்வையிடணும், ஆய்வு செய்யணும், அறிக்கை தயார் பண்ணணும், நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு அவங்களுக்கு அவகாசம் கொடுக்கணும்ல. இன்னைக்கு இந்த செய்தி சேனல்களுக்கெல்லாம் பெரும் போட்டி இன்னொரு செய்தி சேனல் இல்லைங்கய்யா, இந்த சமூக ஊடகங்கள், வலைத்தளங்கள். இந்த யூடியூபர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த அரசாங்கத்துக்கு போய் சேர முன்னாடியே இவன் போய் அங்கே இறங்கிடுறது. ஒரு நியூஸை நம்ம என்னடா நியூஸ் நம்ம பார்க்கலான்னு பார்த்தா யூடியூப்ல ஒரே தகவல் தான் 100 விதமாக வரும். ஏன்னா அவங்களுக்கு தேவை வந்து இந்த சமூக மேம்பாடு, சமூக அக்கறையெல்லாம் இருக்குமான்னு தெரியல. அவங்களுக்கு தேவை இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, எங்களுக்கு இவ்வளோ வியூவர்ஸ் வேணுங்கிறதுனால போகிறாங்க. இந்த யூடியூப்லலாம் வந்த பிறகுதான் சில நேரத்தில் செய்தி சேனல்லே நியூஸ் வருதுங்கய்யா. முக்கியமாக நம்ம இதில் பரபரப்பாய் கொதிச்சு அடங்கி போயிருப்போம். அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு தான் நியூஸ் சேனல்லே வருது. மறுபடியும் மோதா இருந்து எத்தனை தாண்டா நாங்களும் தாங்குவோன்னு சில நேரங்களில் சில செய்திகள் எல்லாம் பார்க்கும்போது